மகாபாரதத்தில் ஒரு காட்சி. குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்து பஞ்சபாண்டவர்கள் அரண்மனைக்கு வராங்க. திருதராஷ்டிரன் அவர்களை எதிர்கொள்கிறான். மனசுக்குள்ள அவ்வளவு கோபம், சோகம், தாங்க உண்ணாத துயரம். 100 மகன்களை இழந்திருக்கிறான். அதற்கு காரணமான பீமன் மீது அதீத கோபத்தில் இருக்கான். அப்படி இருந்தும் கூட அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம். இந்த கோபத்தை அறிந்து கொண்ட கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, பீமன் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பீமனை போலவே ஒரு இரும்பு பிரதிமை, கிட்டத்தட்ட ரோபோன்னு சொல்லலாம், உருவாக்கி அதை நிறுத்துறாரு பீமனுக்கு பதிலாக. டூப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்பெல்லாம், அந்த மாதிரி ஒரு பிரதிமை. நினைத்தது போலவே ஒருவராக கட்டி அணைத்தவன் பீமனை கட்டி அணைக்கும் போது தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி அந்த பிரதிமையை, பீமனுடைய சிலையை சுக்கு நூறா நொறுக்குறான். அவ்வளவு பலசாலி திருதராஷ்டிரன். சுக்கு நூறா நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் அந்த சிலை விழுந்த பிறகு கிருஷ்ணர் சொல்கிறார், நீ உடைத்தது உன் கோபத்தையும் இரும்பு சிலையையும் தான், பீமன் இன்னும் இருக்கிறான் என்று. உடைந்து அழுகிறார் திருதராஷ்டிரன். கோபம் அப்படித்தான். ஒரு நிமிடம் நம்ம என்ன செய்கிறோங்கிறதே தெரியாமல் விபரீத காரியங்களை செய்துவிடும். கிருஷ்ணரை போல யாராவது ஒருத்தர் இருந்து அந்த கோபத்தை மட்டுப்படுத்த ஆள் இல்லாமல் போனால் நம்மளுடைய விளைவுகள் இன்னும் விபரீதமாக முடிந்துவிடும். முக்கியமாக அன்பும் பாசமும் இருக்கும் இடத்தில் கோபமும் இருக்கும்போது, கோபமா அன்பா என்று ஒன்றை ஒன்று விஞ்சும் போது, கோபம் மேலிடும் போது துக்கம் மேலிடும்.